இருந்து பயனூர் பங்களாவை என்னிடம் இருந்து மிரட்டிதான் வாங்கினார்கள் அப்படின்னு அவரே விட்னஸ் கொடுத்திருக்காரு. இந்த 112 ஏக்கர் நிலங்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சசிகலா, இளவரசி மகன் விவேக் மற்றும் சுதாகரன் இந்த 4 பேர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பல சர்வே நம்பர்கள், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா 406 சர்வே நம்பர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சுதாகரன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கணும். ஆனா இதையே நீங்க தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ல போய் இந்த சிறுதாவூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த 406 சர்வே நம்பரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக தெளிவாக இது ஒரு அரசாங்க குளம் அப்படின்னு மார்க் பண்ணப்பட்டது. அதே மாதிரி 345 சப்செக்ஷன் 1 அதை பாத்தீங்கன்னாலும் அரசாங்க நிலம். அப்போ இந்த அரசாங்க நிலம்லாமும் ஆக்கிரமிக்கப்பட்டு சுதாகரன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஆக இந்த 112 ஏக்கருடைய இன்றைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 300 கோடியை தாண்டி. இந்த 112 ஏக்கர் நிலம் இன்னைக்கு ஒரு கோட்டை போல பாதுகாக்கப்படும். இந்த இடத்தை பார்க்கலாம்னு போனப்போ நாங்க என்ன பார்த்தோம்னு சொன்னா வாசல்ல மட்டும் கிட்டத்தட்ட 15 இருந்து 20 போலீஸ் நிக்கிறத பார்க்க முடியும். இவங்க 3 ஷிப்ட் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 45 இருந்து 50 போலீஸ் இந்த இடத்தை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துட்டு இருக்கிறத பார்க்க. சசிகலா, இளவரசி, விவேக், சுதாகர் இந்த 4 பேர்ல யாருமே அரசியல் அமைப்புக்குள்ள வர, யாருமே அரசு ஊழியர்கள் கிடையாது, யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. அப்போ இவங்களுடைய நிலத்துக்கு, அதுவும் முக்கியமா அரசு நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க, மக்களை மிரட்டி இந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க, அரசு குளங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலத்திற்கு பாதுகாப்பு டிஜிபி ராஜேந்திரன் ஏன் தருகிறார்? இவர்களை போன்ற மாஃபியாக்களும் பினாமிகளும் தமிழகத்தை ஆள வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய